வணக்கம் வணக்கம் மக்களே. ஆளுநர் திடீர் என்று திமுக ஆட்சியை நீடிக்கக்கூடாது அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காரு. இது எதனால் இப்படி ஒரு நியூஸ் அவர் சொல்கிறாரு, இதற்கு பின்னணியில் யார் இருக்கிறார்கள், இயக்குபவர் அதாவது பார்த்திங்க அப்படின்னா ஆளுநரை இயக்குபவர் யார், எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இந்த பதிவில் நாம் மிக சிறப்பான முறையில் பார்க்க இருக்கிறோம். நமது சேனல் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு விருப்பம் இருந்தால் கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் கொடுத்துருக்கோம் கருப்பு கலரில், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய விதமான தகவல்களை உங்களுக்கு இலவசமான முறையில் கொடுக்குறோம். இதற்கு பார்த்திங்க அப்படின்னா ஆளுநர் சொன்னதுக்கு உதயநிதி ஸ்டாலின் என்ன சொன்னார், இதனால் பார்த்திங்க அப்படின்னா பின்விளைவுகள் யாருக்கு எப்படி இருக்க போகுது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரொம்ப சிம்பிளாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும் வகையில் எளிமையான வாக்கியத்தோடு நம்ம பேச்சு வழக்கில் நம்ம பார்த்திங்க அப்படின்னா இந்த பதிவை தொடங்க இருக்கிறோம். அதனால் பார்த்திங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணிவிடுங்க, அவங்களும் பார்த்து தெரிந்து கொள்ளட்டும். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஆளுநர் திடீர் என்று திமுக ஆட்சி நீடிக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. இதற்கு பார்த்திங்க அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் கடுமையான கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இப்படி பார்த்திங்க அப்படின்னா ஆட்சியை கேவலப்படுத்தக்கூடாது, சிறப்பான ஆட்சியை கொடுத்துட்டு இருக்கிறோம் நாங்கள். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இப்படி பண்ணுறது ரொம்ப நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்திங்க அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. ரொம்ப கண்டிக்கத்தக்கது அப்படிங்கிற வார்த்தையை பார்த்திங்க அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காரு. ஆளுநருக்கு பார்த்திங்க அப்படின்னா நீ எனக்கு அட்வைஸ் பண்ணுறதா, இவ்வளோ சின்ன பையன் நீ எனக்கு அட்வைஸ் பண்ணுறதா அப்படிங்கிற மாரி கோணத்தில் பார்க்குறதுனாலையும் அதற்கு பதில் மனு பார்த்திங்க அப்படின்னா உதயநிதி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சின்னவரோ பெரியவரோ நியாயமாக இருந்தால் எல்லாத்துக்குமே பார்த்திங்க அப்படின்னா நியாயம் கிடைக்கும் அப்படிங்கிற மாரி பார்த்திங்க அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் பார்த்திங்க அப்படின்னா சொல்லியிருக்காரு. இதுதான் பார்த்திங்க அப்படின்னா திமுக வட்டத்தில் இப்போ பேசும் பொருளாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த உதயநிதி ஸ்டாலின் ஆளுநரை விமர்சனம் செய்தது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பேசும் பொருளாக இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. ஆளுநரே பார்த்திங்க அப்படின்னா இப்படி அகெயின்ஸ்டாக நடந்துக்கிட்டால் எப்படி, அவர் தான் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு என்னென்ன வேணும் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் தான் ரெடி பண்ணணும். ஆனால் அது அகெயின்ஸ்டாக நடக்குது. இதுக்கு பின்னாடி யார் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா பிஜேபி இருக்குது. ஆளுநருக்கு பின்னாடி பிஜேபி இருக்கிறதுனால ரொம்ப நெருக்கடி கொடுக்குறாங்க. ஒரு வேலை செஞ்சாலோ இல்லை வேறு ஏதோ பண்ணாலும் பில்லு வரமாட்டேங்குது. இதுமாரி பார்த்திங்க அப்படின்னா நெருக்கடி அதிகமாக கொடுக்குறாங்க. அந்த நெருக்கடி குறைக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட சமரசமாக போகணும். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுபடி நடந்துக்கிட்டால் அவங்க பார்த்திங்க அப்படின்னா எதுவும் பண்ண மாட்டாங்க. அதுமாரி போயிட்டுக்குது. சமரசம் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இங்கே கிடையாது அப்படிங்கிறதே 100% தெரிய வருது. இன்னும் அதிகப்படியான தகவல்களை தெரிஞ்சுக்கணுமா, நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் அதிகப்படியான தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கிறது.